சென்னை பூந்தமல்லி முதல் போரூர் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெற உள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வினேஸ்வரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓட்டுநர் இல்லாமல் தானியங்கி முறையில் செயல்படக்கூடிய 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக செயல்படுத்தக்கூடிய இந்த மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெறுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். பூந்தமல்லி முதல் போரூர் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடத்தப்படக்கூடிய இந்த சோதனை ஓட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே பூந்தமல்லி முதல் முல்லைத்தோட்டம் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு சோதனை ஓட்டத்தை நடத்தியிருந்தார்கள். முதல் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது 2ஆம் கட்ட சோதனை ஓட்டத்தை நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு 128 ரயில்கள் அமைய இருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 4வது வழித்தடமாக இருக்கக்கூடிய பூந்தமல்லி முதல் கலங்கரம்பாக்கம் வரையிலான 26.1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பகுதியாக பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை இந்த ஆண்டு டிசம்பரில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருப்பதாக சட்டசபையில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பூந்தமல்லி பணிமுனையில் 6 மாதத்துக்கு மேலாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் கடந்த 20ஆம் தேதி முதன்முறையாக பூந்தமல்லி பணிமுனையிலிருந்து முல்லைத்தோட்டம் வரை 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது நள்ளிரவு 11:30 மணிக்கு மேலாக. இந்த நிலையில்தான் பூந்தமல்லி நெடுஞ்சாலை மெட்ரோ நிலையத்திலிருந்து போரூர் வரை மொத்தம் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கான முழு மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டத்தை நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதிக்கு மேல் இந்த சோதனை ஓட்டம் நடைபெற இருப்பதாகவும் மாலை நேரத்திற்கு பிறகாக இந்த சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். முதல் சோதனை ஓட்டம் நடைபெறும் போது தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது. அதே போல தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய மின்சார இடங்களில் கேபிள்களில் தீப்பொறி ஏற்பட்டு சிறிது நேரம் தாமதமானது. அதை போன்று எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாத வகையில் திட்டமிடப்பட்டு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேல் இந்த சோதனை ஓட்டத்தை நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினேஸ்வரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.